الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال ما منعك ألا تسجد إذا أمرتك قال أنا خير منه خلقتني من النار وخلقته من طين صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது செய்த மாபெரும் உபகாரம் ரமலானுடைய காலங்களை கொடுத்து ரமலானுடைய காலங்களில் இரவு நேரம் நின்று வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். ஆமீன். இன்னும் இருக்கக்கூடிய நாட்களையும் முழுமையாக அல்லாஹ்வுடைய இபாதத்திலே கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். குறிப்பாக நம்முடைய ஹயாத் இந்த பூமியில் இருக்கும் வரை ஐங்கால நேர தொழுகையை பேணி தொழக்கூடிய நல்ல மக்களாக நம்மை மட்டுமல்லாமல் உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண் அனைத்து மக்களையும் உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். கணியத்திற்குரிய தாய்மார்களே, 8வது தராவியுடைய தொழுகையை முடித்துவிட்டு அல்லாவை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பிலே ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்று உடன் சரியாக 10 ஜுஸு முடிக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஓதிய நாவிற்கும் கேட்ட செவிகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையின் ஒரு அத்தாட்சியாக இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை நமக்கு சான்றிதழ் கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இன்றைய உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு தேவையான எல்லா விதமான ரிசுக்காத்துகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து கொண்டிருக்கிறான், கொடுத்து கொண்டு இருப்பான். மௌத்து வரையிலும் நமக்கு அந்த ரிசுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ரிசுக்கு அதிகமாகிவிட்டது என்று சொன்னால், ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் தாய்மார்களே, பெருமை என்பது இன்னைக்கு உலக மக்களிடத்தில் வந்துடுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் மேலே ஓதி காட்டிய ஆயத்தில் இப்படி சொல்லுவான், காலமா மனாக் அல்லா தஸ்ஜுத் இது அமர்த்தக்க காலானா ஹைரும் மின்ஹு ஹலக்தனி மினன்னாரி வ ஹலக்தஹு மின் தீன். நான் உனக்கு ஆதமுக்கு சஜிதா செய்யும்படி ஏவிய போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானை பார்த்து சொல்றான், மனிதனுக்கு முதலாக உலகத்தில் படைச்ச ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற மனிதருக்கு நான் உன்னை சஜிதா செய்யும்படி ஏவினேன். சஜிதா செய்ய ஏவிய போது சஜிதா செய்வதை விட்டு உன்னை எது தடுத்தது என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். அதற்கு அந்த இப்லீஸ் ஆகப்பட்டவன் இன்னைக்கு ஒவ்வொரு உடம்புலையும் இருக்கிறான். இந்த இடத்துல தொழுகை இடத்துல வந்துட்டாலும் இங்கேயும் என்ன செய்வான், மேற்படியா வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருப்பான். அல்லாஹ் பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி பேசினாவே என்ன செஞ்சிருவான், எங்கேயாவது வந்து எதையாவது மூட்டி விட்டு போயிடுவான். இன்னைக்கு அவனுடைய வேலையை மேற்படியான வேலையை என்னங்க, அதுதான். இதே தான் அல்லாஹ்ட்டையும் சொன்னான். அதற்கு இப்லீஸ் சொன்னானா, நான் அவரை விட சிறந்தவன். இன்னைக்கு உலகத்தில் பேசுகிறவங்கள அவங்களோட நான் சிறந்த ஆளுக்கு, எங்களை மிஞ்சி ஏது யாருமே இல்லை, எங்கள் ஊர்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி. அதே மாதிரி இப்லீஸ் சொன்னானா, கால அன ஹைரும் மின்ஹு ஹலக்தனி மின்னார். ஏன் நான் சிறந்தவன் தெரியுமா, நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். வ ஹலக்தஹு மின் தீன்,
நீ மனிதன் மனிதன் சொல்றிய, மனுஷனுக்கு சஜிதா செய்ய சொல்றிய, அந்த மனுஷனை எதனால படைச்சா? எதனால படைச்சா? மண்ணால படைச்சா. அப்போ மண்ணால படைச்சவனுக்கு நெருப்பால படைச்சன்னா எப்படி சஜிதா செய்ய முடியும்? இப்போ நெருப்பு உயர்ந்ததா மண்ணு உயர்ந்ததா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்கிட்ட என்ன செஞ்சான்? ஷைத்தான் கேள்வி கேட்டானா. இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். ஏன் ஷைத்தான்கிட்ட அல்லாஹ் சொன்னதையும் ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சொன்னதையும் ஏன் குர்ஆன்ல பதிவு செய்கிறான் அப்படின்னு சொன்னால், வரக்கூடிய காலங்களில் மனித இனமாக உருவாகக்கூடிய நாம் இந்த மாதிரி ஷைத்தானுடைய வேலைகளை நிறைய செஞ்சிருவோம், நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கேட்டால் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லுவோம், நான் தான் அல்லாஹ் வீட்டுக்கு அடுத்த வீடுன்னு சொல்லுவோம், அல்லாஹ் வீட்டு பக்கத்துக்காரவங்கன்னு சொல்லுவோம். இதில் என்ன வந்திருக்குது அப்படின்னு சொன்ன அந்த ஆயத்தில் ஷைத்தானுக்கு பெருமை வந்துருச்சு, நான் என்ற அகம்பாவம் வந்துருச்சு. நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான்? ஷைத்தான் பேச ஆரம்பித்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூக்கி எறிஞ்சிட்டான். ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். ஷைத்தான் எதை பார்த்தான் அப்படின்னு சொன்னால், அந்த படைப்பு இருக்குது பாருங்க, மூல காரணம், மூலத்தை தான் படைச்சான். என்ன மூலம்? படைப்புடைய அந்த திராவம் என்ன அப்படின்னு சொன்னால், திரவியம், அது நெருப்பு. அதைத்தான் பார்த்தான், நெருப்பு தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தான். ஆனால் படைச்ச விதத்தை அவன் பார்க்கல. படைச்ச பொருள் என்ன? நெருப்பு. இவரை படைச்ச பொருள் என்ன? மண்ணு. ஆனால் இதைத்தான் ஷைத்தான் பார்த்தான ஒழிய, எதை கொண்டு படைச்சாலும் எந்த தரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஷைத்தானை பார்க்கல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சிட்டான்? தூக்கி எறிஞ்சிட்டான். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, உலகத்திலேயே முதலாக கியாஸ், அரபில் சொல்லுவாங்க, கியாஸ் செய்து தவறு இழைத்தவன் யார் அப்படின்னு சொன்னால் ஷைத்தான் தான். கியாஸ் அப்படின்னு சொன்னால் தான் இஷ்டத்துக்கு தானாக முடிவு எடுத்துக்கிறது. என்ன தானாக முடிவு எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை தொழுகலை அப்படின்னு சொன்னால் இவ்வளவு தண்டனை இருக்குது, உலகத்திலையும் இருக்குது, மறுமையிலையும் இருக்குது, மௌத்துக்கு பின்னாடி இருக்குது, சக்கராத்துடைய நேரத்திலையும் இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அதே போன்று ஜக்காத்து கொடுங்க, தான தர்மம் செய்யுங்க, இது போன்ற எக்ஸ்ட்ரா என்னென்ன விஷயங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கான். அப்போ ஷைத்தான் கியாஸ் செஞ்ச மாதிரி நாமளா என்ன செஞ்சுக்கிறது? இன்னைக்கு மக்கள் நம்மளையும் எடுத்துக்கிடுவோம், நம்ம பிள்ளைகளையும் எடுத்துக்கிடுவோம், பின்னாடி பார்த்துக்கிடுவோம், என்ன நடக்க போகுது, மௌத்து வந்தால் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பாருங்க. இதுதான் கியாஸ், மனோ இச்சையின்படி நடக்கிறது. உலகத்தில் மன இச்சையின்படி முதலாக யார் செஞ்சா அப்படின்னு சொன்னால் ஷைத்தான் தான். அப்போ ஆயத்தில் என்னங்க புரியுது? இப்போ யாரெல்லாம் மன இச்சைப்படி வாழ ஆரம்பிக்கிறோமோ அவங்கெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம்? நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கிற ஷைத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் ஷைத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஆரம்பிச்சுட்டோன்னு வைங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கிறோம். இன்னைக்கு 100க்கு 99 பேர் ஷைத்தானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மலக்குமார்களை ஒளியால் நம்ம படைச்சோம், சிறந்தவர்கள். இப்லீஸை நெருப்பால் நம்ம படைச்சோம். ஆதமை நம்ம படைச்சது மண்ணு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து இருக்க மனிதர்களுக்கு, மலக்குமார்களுக்கு அந்த அந்தஸ்து இல்லை, ஷைத்தானுக்கு அந்த அந்தஸ்து இல்லை. மலக்குமார்களுக்கு ஏன் அந்த அந்தஸ்து இல்லைன்னு சொன்னால், எல்லாத்தோடையும் உயர்ந்தவங்க மலக்குமார்கள். அதனால் அவங்க ருக்குவில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கூட்டம் ருக்குவில் தான் இருக்கும் கியாமத்து நாள் வரையும், ஒரு கூட்டம் சுஜூதில் தான் இருக்கும், ஒரு கூட்டம் நடு இருப்பில் தான் இருக்கும். என்ன கட்டளை இடுறானோ அதை மட்டும்தான் செய்வாங்க மலக்குமார்கள். அவங்க ஒளியால் படைக்கப்பட்டாங்க. ஆனால் மனிதர்கள்னு சொல்கிறவங்க எல்லா விதமான ஆசா பாசங்கள், உலகத்தில் எப்படி வாழணும், என்ன செய்யணும், மனிதனுக்கு என்னென்ன தேவை, எல்லாத்தையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சுட்டான்? கொடுத்துட்டான். ஆனால் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை, நாம் மனுஷன் ஷைத்தான் என்ன நினச்சிட்டான்? நெருப்பு தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கிதாபில் எழுதுறாங்க, உண்மையிலேயே நெருப்பை விட பல வகையில் மண் உயர்ந்ததான். எதில் மண் உயர்ந்தது அப்படின்னு சொன்னால், மண்ணின் தன்மை இருக்குது பாருங்க, அது அமைதியாக தான் இருக்குமா. அதே போன்று மண்ணுக்கு நிதானம் என்ற ஒரு அந்தஸ்து இருக்குதான், பொறுமை இருக்குதான். அதே போன்று ஆதமையும் என்ன செஞ்சான்? மண்ணில் படைச்சனால மனிதன் அப்படின்னு சொன்னால் நிதானம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், பணிவு இருக்கணும். ஏன்னா மண்ணில் தான் படைச்சிருக்கிறோம். மண்ணுக்கு என்ன சக்தி இருக்குதோ அதுதான் மனிதனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான்.
கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இன்னைக்கு மண்ணில் படைக்கப்பட்ட மனிதராக இருக்கக்கூடிய நமக்கு இன்னைக்கு பெருமை என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னால் அதிகமாக வந்துடுது. எல்லாத்துலேயுமே நாங்கள் தான். சில நேரங்களில் நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாவையே மிஞ்சிடுறோம். எப்படி அல்லாஹ் மிஞ்சிடுறோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் கண்ணை கொடுத்துருக்குறானே குருடாக்கியிருந்தா, அல்லாஹ் காலை கொடுத்துருக்குறானே நொண்டியாக்கியிருந்தா, அல்லாஹ் கையை கொடுத்துருக்குறானே முடமாக்கியிருந்தா, அல்லாஹ் ஹார்ட்டை கொடுத்துருக்குறானே, அந்த ஹார்ட் இயங்கலண்டா எத்தனை ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம், மருத்துவமனையில் பார்க்குறோம். அல்லாஹ் சிந்தனை செய்ய சொல்கிறோம். கணித்திருக்கிற தாய்மார்களை ஆனால் ஹதீஸில் எழுவுறாங்க, சுவனத்தில் மண்ணு கஸ்தூரியாக இருக்குமா, ஹதீஸில் வருது. ஆனால் எந்த சுவனத்திலையும் நெருப்பு இருந்ததாக ஹதீஸில் இல்லை. நெருப்புக்கு சுவனத்தில் வேலையே இல்லையா. அதே போன்று நரகத்தில் மண்ணுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஹதீஸில் எழுவுறாங்க. இப்போ கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை அந்த மண்ணுக்கு சுவர்க்கத்துக்கும் ரொம்ப அங்கே என்ன இருக்குது, தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். இந்த மண்ணுக்கும் சொர்க்கத்திற்கும் தொடர்பு இருக்குது. அதே போன்று மண்ணுக்கும் நரகத்துக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஹதீஸில் பார்க்குறோம். ஆனால் குர்ஆன் சொல்லுது, மண்ணால் படைக்கப்பட்ட மனிதர்கள் எப்பொழுது அல்லாஹ்வை மறந்து பெருமை கொள்ள ஆரம்பிச்சிருவாங்களோ அவங்க நரகத்தில் உடைய தொடர்புடையவங்களாக ஆயிடுவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாம் பாதுகாக்கணும். என்ன செய்யணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். மண்ணுக்கு அந்த நரகத்தினுடைய தொடர்புடையவராக ஆயிடுவாங்க. எப்பொழுது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறும் பொழுது, பெருமையாக நடக்கும் பொழுது. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, எவ்வளோ பெரிய அந்தஸ்து அப்படின்னு சொன்னா, மேராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு புனித பயணம். அல்லாஹ் மலக்குகளுக்கே அந்த அந்தஸ்து கொடுக்குற, அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய சக்தி எந்த மலக்குகளுக்குமே இல்லை. மலக்குகளின் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கூட சில வானங்கள்ல நிப்பாட்டிட்டாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இதற்கு மேலே எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதருக்கு அந்த அந்தஸ்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பணிவு இருந்துச்சு. அந்த பணிவு தான் அவங்கள நபி என்ற பட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தா, குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி வச்சா, அவங்களின் மூலமாக பல உம்மத்துகளை உருவாக்கினா. இன்னைக்கு உலகத்திலேயே எத்தனையோ நபிமார்கள் தோன்றினாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இந்த உம்மத்து தான் சிறந்தது அப்படின்னு சொல்றான். நம்ம தான் சிறந்தவங்க, ஏன் பெருமை இல்லாம இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த அளவு பணிவு இருந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பெருமை வந்துடுது, பதவி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பெருமை வந்துடுது, கொஞ்சம் கூட படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பெருமை வந்துடுது, கொஞ்சம் அதிகப்படியாக ஓதிட்டோம் அப்படின்னு சொன்னால் பெருமை வந்துடுது. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, குடும்பத்துக்குள்ளே என்ன செய்யுது, ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் தான் விட்டு கொடுக்குற அந்த தன்மை இல்லாமல் போயிருச்சு. ஒரு பிரச்சனை உருவாகிறது, அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செஞ்சிடறோம், பிரச்சனையை உருவாக்குனவங்க விட்டுட்டாலும் கூட நாம் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னால், நான் தான், என்னுடைய பேச்சு தான், நான் சொல்கிறதான் சரி அப்படின்னு சொல்லி அந்த பெருமை என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஊர்கள்லையும் சரி குடும்பங்கள்லையும் சரி உருவாகிறதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை ஷைத்தானுடைய அந்தஸ்தில் போய் சேர்த்துடுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சில நேரங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை தூக்கி எறிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமான வாழ்க்கை. முஸ்லீம்கள் மட்டுமல்ல, எந்த மதத்தினர்கள் ஆராய்ச்சி செஞ்சாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு தவறுகளை என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி தான் அவங்களுடைய மனைவிகளையும் உருவாக்குனாங்க. அதே போன்றுதான் அவங்களுடைய பிள்ளைகள் மகளையும் உருவாக்குனாங்க. அதனால தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள சொல்லுவாங்க, சொர்க்கத்துக்கு சுபச்செய்தி சொன்ன ஒரு பெண்மணி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சான்றிதழ் கொடுத்தாங்க. அவ்வளவு பெரிய ஒரு தலைமை பீடத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னா, பெருமை இல்லாமல் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய குடும்பத்தை மட்டுமல்ல சமுதாயத்தையும் உருவாக்கிட்டு போனாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க பெருமையை விட்டு நீங்க என்ன செய்ய, எல்லா விதத்திலையும் தவிர்த்திருங்க. ஹதீஸ்ல பார்க்குற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மம்மாத்த வஹுவ பரீவும் மின் ஸலாசி அல் கிபர், 3 விஷயங்களை விட்டும் நீங்கிய நிலையில் ஒருவர் மரணித்தால் அவர் சுவனம் நுழைந்து விடுவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காமிச்சார். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கிபர் என்ன செய்யறது, பெருமை என்ன செஞ்சிருது, பெருமையை விட்டும் அவர் நீங்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு சுவச்செய்தி உண்டாகுது அப்படின்னு சொல்லி
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. அதே போன்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க, எவருடைய உள்ளத்தில் அணு அளவேனும் பெருமை இருக்கிறதோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சொர்க்கத்தில் நுழையவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லா யதுகுலுல் ஜன்னா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கபர். அணு அளவேனும் பெருமை இருந்தாலும் சரி, பெருமைன்னு என்ன செய்யறது, நான் தான் பெரிய ஆளு, அது மட்டும் பெருமை இல்லைங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையெல்லாம் யாரெல்லாம் மீறுறாங்களோ, அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டங்களை எல்லாம் யாரெல்லாம் மீறுறாங்களோ, இது எல்லாமே பெருமை தான். ஏன் ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினான், சஜிதா செய்ய சொன்னாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னான். இன்னைக்கு நம்மளையும் அல்லாஹ் சஜிதா செய்ய சொல்றான். உன்னுடைய மௌத்து வரையில நீ சஜிதா செய்யப்பா, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், நீ ஒழுங்கா சஜிதா செய்யல அப்படின்னு சொன்னா உனக்கு விருப்பம் இல்லாம என்ன செய்ய, 4 பேர்த்த தூக்கி உன பள்ளிவாசலை கொண்டு வந்து தூக்கி வந்து வச்சு ஜனாசா தொழுவு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம மறந்து வாழ்ந்தாலும் கூட இதுவும் என்ன செய்யப்படுது, பெருமைதான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். இவர்களும் என்ன செய்வாங்க, ஷைத்தானுடைய சூழ்ச்சியில அகப்பட்டு கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பிறப்பின் அடிப்படை இருக்குதே, பிறக்கிறோம் பாருங்க, அதுவே என்ன செய்யுது, ஏற்றத்தாழ்வு கூடாது அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதனால தான் மார்க்கத்தில் கருப்பர் வெள்ளை என்ன செய்யுது, எல்லா மதத்திலையும் இருக்குது, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க. என்ன, ஒரு வணக்க வழிபாடுகள் ஸ்தலங்கள்ல இன்னொரு மக்கள் போக முடியாது. ஆனால் உலகத்திலையும் நீங்கள் பார்க்கலாம், பள்ளிவாசல்களை நீங்கள் பார்க்கலாம், மக்கா காபத்துல்லாவில் போய் நீங்கள் பார்க்கலாம். அவங்க பெரிய ஜாதியாக இருப்பாங்க, கோடீஸ்வரராக இருப்பாங்க, ஏழையாக இருப்பாங்க, நெட்டையாக இருப்பாங்க, குட்டையாக இருப்பாங்க. யாருக்கும் என்ன செய்யறதில்லை, தொழுகே வந்துச்சு அல்லாஹ் அக்பர் என்பதாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தோல் புஜத்துக்கு நேராக நிற்பாங்க. அதுதான் மார்க்கம். இணையத்திற்குரிய தாய்மார்களே, அதுதான் இஸ்லாம். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான், உங்கள்ட்ட கிபரை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் தவிர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறோம். பெருமையை கொண்டே நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா மறு உலகம் மௌத்தெல்லாம் பின்னாடி, இந்த உலகத்திலேயே அதனுடைய பாவத்தை அதனுடைய கஷ்டங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்க குடும்பத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல சுத்தி விட்டுருவான் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. நேத்திற்குரிய தாய்மார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை பாதுகாக்கணும். ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிச்சிடுறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பணிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கிதாபுல பதிவு செய்வாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. எப்போ இஸ்லாத்தை மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, வெளியில எதிர்ப்புகள் இல்லட்டாங்களும் கூட குடும்பத்திலேயே அதிகமான எதிர்ப்புகள் உண்டாகுச்சு. அடிக்க ஆரம்பிச்சாங்க, திட்ட ஆரம்பிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, திட்ட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு ஆள் தொழுதுட்டாங்க, ஒரு ஆள் குர்ஆன் ஓதிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பெரிய அல்லாஹ் வீட்டுக்கு அடுத்தாளா, பெரிய குபுர் பிடிச்சவங்களா அப்படின்னு சொல்லி பரவலாக நம்ம உலகத்தில் பேசுகிற தாய்மார்கள் நிறைய நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மள்ட்ட என்ன செய்யாது, குர்ஆனுடைய தொடர்பு இருக்காது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனுடைய தொடர்பு வைங்க. உங்களுக்கு ஓத தெரியட்டாலும் கூட என்ன செய்ய, குர்ஆனை பாருங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட என்ன செய்ய, ஒரு ஆயத்தாவது என்ன செய்ய, கற்றுக்கொள்ளுங்க. இதனுடைய மகிமையை உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பார்க்கலாம், மௌத்துடைய நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், சக்கராத்துடைய நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹ் விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆனுடைய தொடர்பு என்ன செய்யணும், எல்லாருமே வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே போன்று பெண்களும் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவ்வளவு எதிர்ப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ரோட்டோரத்தில் போவாங்க, கேள்விப்பட்ட சம்பவம் தான். ரோட்டோரத்தில் போவாங்களாம், தொழுக போவாங்களாம். ஒரு மூதாட்டி, வயது முதிர்ந்த ஒரு பொம்பளை என்ன செய்யுமா, ஒரு பெண்மணி வீட்டில் உள்ள குப்பை, ரோட்டில் உள்ள குப்பை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறோமா ஒரு கூடையில். வீட்டு வாசலுக்கு மேலே நின்றுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகும்பொழுது தலையில் கொட்டிக்குமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம். குப்பை என்ன செய்வாங்களாம், தலை மேலே உள்ள குப்பையை அப்படியே எடுத்து கீழே போட்டு போவாங்களாம். தினமும் அது அந்த மூதாட்டிக்கு, அந்த கிழவிக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால், வேலையே என்ன அப்படின்னு சொன்னால், ரோட்டில் உள்ள குப்பை, வீட்டில் உள்ள குப்பை, எல்லா குப்பையும் சேர்க்கிறது. சேர்த்து நபி எப்போலாம் தொழுக வர்றாங்களோ, வீதியில் வருவாங்களோ, தலையில் கொட்டிட்டு போயிடுறது. சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அப்போ எந்த அளவு எதிர்பார்த்துருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷத்தோடு என்ன செய்வாங்களாம், தலையில் வாங்கிக்கிடுவாங்க. இதே நிலைமை நம்மளுக்கு ஏற்படுச்சுன்னு வைங்க, என்ன ஆகும், சிந்தனை செஞ்சு பாருங்க. வீடு 2 ஆகும், ஊர் 3 ஆகும். என்ன செய்யுது, அவ்வளோதான், அங்கே மௌத்து விழுந்துடும், வெட்டுக்குத்தாயிரும். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இப்படி தினமும் அந்த மூதாட்டி குப்பையை கொட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த மூதாட்டியை காணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்ப்பாங்களாம், அந்த வழியாக போகும்போது அந்த இடம் வந்த முன்னையே தலையில் குப்பையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு நாள் காணோம், போயிட்டாங்க. 2வது நாள் அந்த வழியை வர்றாங்க, குப்பை கொட்டுற அந்த கிழவியை அந்த பெண்மணியை காணோம். 3வது நாளும் காணோம். சஹாபாக்கள் அழைச்சி கேட்டாங்களா, ஒரு பெண்மணி என் மேலே குப்பையை கொட்டிக்கிட்டே இருப்பாங்களே, அந்த பெண்மணி எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். சஹாபாக்களுக்குலாம் ஆச்சரியமா இருந்துச்சான். துரோகம் செய்து ஒரு பெண்மணி என்ன செய்யுது, யார சொல்லலாம், உங்களை குப்பையை தூக்கி என்ன நஜீஸை உங்க தலையில தூக்கி போடுது, அந்த பெண்மணி காணா, நீங்க என்னன்னா அந்த பெண்மணியை காணன்னு சொல்லி ஏக்கமாக கேட்குறீங்களே யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, சொல்லுங்க அந்த பெண்மணி எங்க அப்படின்னு சொல்லி. ஒரு வாரமா என்ன செய்யல, சில நாட்களா அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையில கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும் தாய்மார்களே. நபியுடைய வாழ்க்கை பெருமை எங்க கொண்டுட்டு போய் விடும், பணிவு எங்க கொண்டுட்டு போய் விடும் அப்படின்னு சொல்லி நேர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரையுமே எதிர்பார்க்கலையே, நேரம் அந்த வீட்டுக்கு போனாங்க. நேர வீட்டுக்கு போனா அந்த அம்மா என்ன செஞ்சிருக்கு, படுத்த படுக்கையா கிடந்துக்கிட்டு இருக்கு. நேர பக்கத்துல போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி உட்கார்ந்து என்ன செஞ்சாங்களா, அந்த பெண்மணிகிட்ட சொன்னாங்களா, நான் தினமும் உங்களை எதிர்பார்ப்பேன், உங்களுடைய அந்த குப்பை இருக்குது பாருங்க, கூடையில அள்ளி கொட்டுற குப்பை என் மேல படுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு தாயே, நீங்க வரலன்னு சொல்லிட்டு உங்க குப்பை என் மேல படலை அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. நான் உங்களை என்ன செஞ்சிருக்கேன், அதான் இப்போ சுகம் விசாரிக்கிறதுக்காண்டி வந்த, உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இதுதான் பணிவு. அந்த பெண்மணியுடைய கண்கள்ல என்ன செஞ்சுச்சான், கண்ணீர் அப்படியே வழிந்தோடி ஆரம்பிச்சிச்சான். வடிதான் இப்படிப்பட்ட ஒரு மனிதரையா நான் என்ன செஞ்சுட்டேன், என்னுடைய கரங்களாக என்ன செஞ்சுட்டேன், என் கரங்கள் குப்பையை கொட்டுச்சு, என் கரங்கள் நாசமாகி விடக்கூடாதா, என் கையை நொண்டியாகி விடக்கூடாதா அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணாலேயே அந்த கண்ணீராலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அப்படியே அந்த கையை கேட்டுச்சான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை. அப்படியே அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை அந்த அம்மா கேட்டாங்க. கேட்டு என்ன செஞ்சாங்களா, அதே இடத்துல யார சொல்லலாம், எனக்கு கலிமா சொல்லி கொடுங்க, இதுதான் மார்க்கம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, இதுதான் மார்க்கம் தெரியாது, மார்க்கத்துல இவ்வளவு பணிவு இருக்குதா, நபிண்டா இவ்வளவு பணிவா இருப்பாங்களா, இதே மற்றவங்களா இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிச்சு என்ன செஞ்சாங்களா, இஸ்லாத்தை ஏற்றதாக பெருமக்களே வரலாறுகளை நம்ம ஹதீஸ்களை நம்ம பார்க்கணும். நீத்திற்குரிய தாய்மார்களே, சொல்ல வரக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, பெருமை இருக்குது, நம்ம முஸ்லீமா இருக்கோம், நான் தொழுகிறேன் இவங்க தொழுகலை, நான் குர்ஆன் ஓதுறேன், என்னட்ட பணம் இருக்குது, அவங்க கொடுக்குறாங்க இவங்க கொடுக்குறாங்க, என்னைக்கு கிபுர் வந்துருமோ ஏதாவது ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், ஷைத்தானை தூக்கி எறிஞ்ச மாதிரி நம்மளை தூக்கி எறிஞ்சிருவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட கொடூரமான கெடுதியான மக்களை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை பாதுகாக்க வேண்டும். இது போன்ற கிபுர் ஏற்படக்கூடிய எண்ணங்களை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை பாதுகாக்க வேண்டும். உலகத்துல பெருமையை கொண்டு ஷைத்தான் தூக்கி எறியப்பட்டான். அதே போன்று ஷைத்தானுடைய சகவாசத்தில் இருக்கக்கூடிய நாமளும் சரி, நம்முடைய பிள்ளைகளும் சரி, அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மட்டுமல்ல உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுக்கும் என்ன செய்யணும், ஏற்படுத்த வேண்டும் என்ற துவாவை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.